வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். இலங்கையில் இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் பார்க்கிற போது ஒரு பக்கம் தமிழக சட்டசபை தேர்தல் தொடர்பான விடயங்கள் அதிகப்படியாக பேசப்படுகிற நிலையில் இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாகவும் பேச வேண்டும். அந்த வகையில் நாட்டினுடைய ஏற்றுமதி மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக உத்தியோகபூர்வ மூலோபாய கட்டமைப்பான இந்த இலங்கை தேசிய இறக்குமதி அபிவிருத்தி திட்டம் என்று 2020 தொடக்கம் 2030 அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக இன்றைய நாளில் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதனை கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சரான சுனில் ஹந்தனேதி சமர்ப்பித்திருக்கக்கூடிய முன்மொழிவுக்கே இவ்வாறான அனுமதி ஒன்று கிடைத்திருக்கிறது. ஏற்றுமதி போட்டித்தன்மையை அதிகரிப்பதற்கும் ஏற்றுமதியை மையமாக கொண்ட ஒரு நிலையான அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கும் தேசிய முன்னுரிமை திட்டத்தின் கீழ் 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இந்த விடயம் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தான் அதற்கான ஒரு அங்கீகாரம் இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையினால அரசு மற்றும் தனியார் துறை பங்குதாரர்களுடைய இணைந்துதான் ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய தொழில்நுட்ப உதவியுடன் தான் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி 2030 ஆண்டளவில் பொருட்கள் மற்றும் சேவைகள் ஏற்றுமதி மூலம் 36 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு வருவாயாக ஈட்டுவதை நோக்கமாக கொண்டுதான் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாட்டினுடைய ஏற்றுமதி செயல்முறையை வழிநடத்துவதற்கும் கண்காணிப்பதற்கும் தேவையான விரிவான உத்தியோகபூர்வ கட்டமைப்பை இந்த 5 ஆண்டு திட்டம் வழங்கும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த திட்டம் தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் அவ்வாறான நல்ல விடயங்கள் நடைபெறும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் தமிழக சட்டசபை தேர்தல் தொடர்பாக பார்க்கிற போது அமோக வெற்றி ஈட்டிக் கொண்டிருக்கக்கூடிய தாவிக தலைவர் தொடர்புகளையும் அந்த கழகத்திற்கும் இலங்கையிலிருந்தும் பல்வேறுபட்ட அமைச்சர்களும் முக்கியமான அரசியல்வாதிகளும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். அந்த வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ வாழ்த்து தெரிவித்திருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் தான் அவர் ஒரு பதிவை இட்டிருக்கின்றார். அவர் இட்டிருக்கக்கூடிய பதிவை பார்க்கிற போது தமிழக சட்டசபை தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றுள்ள நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான ஜோசப் விஜய் சந்திரசேகருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு உண்மையான மக்கள் பணி இப்போதுதான் ஆரம்பிக்கிறது. வரவிருக்கக்கூடிய சவால்களை எதிர்கொண்டு மக்களுக்கு தேவையான பயனுள்ள திட்டங்களை சேர்க்க உங்களுக்கும் உங்கள் குழுவினருக்கும் மன வலிமையையும் துணிச்சலும் கிடைக்க வாழ்த்துகின்றேன் என்று சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். மேலும் இரு நாட்டு மக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாதிக்கக்கூடிய விடயங்கள் இருந்தாலும் இல்லாட்டி பல்வேறுபட்ட முக்கிய விவகாரங்களையும் ஆக்கப்பூர்வமாக மற்றும் வலுவானதுமான ஒரு திட்டத்தை கைக்கொள்ள வேண்டும், வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி தான் கேட்டுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதே நேரம் இந்த வெற்றி தொடர்பில் சிவஞானம் ஸ்ரீதரனும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார். அதே நேரத்தில் ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்களும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். இன்றைய தினம் பாராளுமன்றத்தின் போது பலர் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் சாணக்கியன் தெரிவித்திருக்கக்கூடிய வாழ்த்தை பார்க்கிற போது குறிப்பாக இந்த ஈழத்தமிழர்கள் தொடர்பான பிரச்சனைகள்ல இந்திய மத்திய அரசும் தமிழக அரசும் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தன்னுடைய வாழ்த்து செய்தியில. அது மட்டுமன்றி அவர் மேலும் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கிற போது தமிழ் மக்களுடைய பிரதான அரசியல் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் தமிழக சட்டசபை தேர்தலில் வரலாற்று சாதனை படைத்திருக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கும் பாராளுமன்றத்தினூடாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று சொல்லியிருந்தார். ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பிலையும் இந்திய அரசும் தமிழக அரசும் நிச்சயமாக ஒரு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய எதிர்பார்ப்பையும் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இந்த பினான்ஸ் விவகாரம் குறித்து பாராளுமன்றத்தில் இதுவரையில் 3 தடவைகள் கேள்விகளை முன்வைத்துள்ளேன். 2008 ஆண்டு முதல் இந்த பிரச்சனைகள் தொடர்கிறது. சிறந்த முறையில் இருந்த நிறுவனம் பங்குரோத்து நிலைக்கு தள்ளும் நடவடிக்கை என்பது 2008 ஆண்டு முதல் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிறுவனத்தினுடைய அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என்று சொல்லி அறிந்தும் 2019 ஆண்டு ஜனவரி மாதம் புதிய முதலீடு
முதலீட்டாளர்களுக்கான பகிரங்க விண்ணப்பம் கோரப்பட்டிருந்தது. இந்த புதிய வாய்ப்பாளர்களுடைய வாய்ப்புகளில் பெற்றுக்கொண்டதன் பின்னர் தான் இந்த நிறுவனம் மூடப்பட்டிருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பாளர்களுக்கான நிவாரணங்களாக அரசாங்கம் தலையிட வேண்டும், நிவாரணங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்று சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த முறைகேடுகள் பற்றி ஒரு குழுவை அமைத்து அதனூடாக விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்திடம் இந்த ஒரு விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் மாகாண சபை தேர்தல் முறைமை தவிர்த்து ஏனைய தேர்தல் முறைமைகளை மீளாய்வு செய்து யோசனைகளை முன்வைப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் அபேரத்ன தலைமையில் விசேட பாராளுமன்ற செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது என்று சொல்லி சபாநாயகரான ஜகத் விக்ரமரத்ன ஒரு தகவலை இன்றைய தினம் சபைக்கு அறிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் இந்த விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே சபாநாயகர் மேலும் அறிவித்திருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கிற போது தேர்தல் முறைமைகளை மீளாய்வு செய்வதற்காக மாகாண சபை தேர்தல் முறைமையை தவிர்த்து ஏனைய தேர்தல் முறைமை பற்றி ஆராய்ந்து யோசனைகளை முன்வைப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினரான அபேரத்ன தலைமையில் விசேட பாராளுமன்ற செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் சேவையாற்றுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களான சுனில் வட்டகல, உபாலி பன்னிலகே, முனீர் முலஃபர், ரவி கருணாநாயக்க இன்னும் பலர் நியமிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இப்படியாக அடுத்தடுத்து வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிற போது வெலிக்கடை சிறைச்சாலையில் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு கைதி தப்பி செல்ல முயன்றிருக்கின்றார். எனவே அப்படி தப்பி செல்ல முயன்றிருக்கிற நேரத்தில் தான் அவர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த சிறைச்சாலையினுடைய கைதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிறைச்சாலையினுடைய கட்டுப்பாட்டாளர்கள் 3 மீது வழக்கு விசாரணைக்காக இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சிறைச்சாலை அதிகாரிகளுடன் ஏற்பட்ட முரண்பாட்டின் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் சுகஜீனமுற்று உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பொருளை பகுதியை சேர்ந்த 40 வயதுடைய நபர் தான் இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். அண்மையில் மெகசின் சிறைச்சாலையில் இடம்பெற்ற தாக்குதலையும் சிறை கைதி இவ்வாறான ஒரு சிறை கைதி தான் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. அவை தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த ஒரு விடயமும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக சிறைச்சாலை காவலர் மற்றும் சிறையினுடைய கட்டுப்பாட்டாளர் 4 விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்கள் எதிர்வரும் காலத்தில் தெரிய வரும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்றைய நாளில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சில விடயங்கள் தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.